இப்ப பெருமாள் கோயில்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்க. சிவன் கோயில்ல உட்கார்ந்து எந்திரிச்சு போகணுன்றாங்க. ஏன் இந்த வேறுபாடு? நிச்சயமா மக்களோட அறியாமை தான் வேறுபாடு. அதாவது எந்த ஒரு கோவில்களுக்கு போனாலும் பிரதட்சணம் பண்ணணும். இந்த பிரதட்சணம் அப்படிங்கிறது அந்த கால கோவில்கள்ல கருங்கல் கட்டடம் அப்படிங்கிறது தான் இருக்கு. இந்த கீழ பதிச்சிருக்கிறது கூட கருங்கல்லா தான். அந்த கருங்கல் மேல நடக்கும் பொழுது அதனுள் இருந்து வெளிப்படக்கூடிய உஷ்ணம் அப்படிங்கிறது நம்ம சரீரத்திற்கான தேவையான ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு. அந்த இடத்த சுத்தி வரும்பொழுது அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய மந்திர சப்தங்கள், அதனுடைய அதிர்வலைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய சரீரத்திற்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தேவையான நேர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடியது. நம்ம அமரணும் அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான் கோவில்ல அமரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பா. அப்ப அந்த இடங்கள்ல அமரும் பொழுது மனசுக்கு ஒரு திருப்தி, ஒரு அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல சிவன் கோவில்ல தான் உட்காரணும், பெருமாள் கோயில்ல தான் உட்காரணும், இந்த கோயில்ல உட்காரக்கூடாது, இந்த கோயில்ல உட்கார்ந்தாக்க லக்ஷ்மி வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுவா, சிவன் கோயில்ல உட்கார்ந்தோம்னாக்க எழுந்திருக்கும் போது பின்னாடி தட்டிக்கிட்டு தான் போகணும், ஏன்னா அங்க இருந்து தூசு தும்பட்டை கூட எடுத்துன்னு வரலன்னு சொல்லி அங்க சிவபெருமான்ட்ட பின்னாடி திரும்பி காமிச்சிட்டு வரணும், சிவன் கோவில்ல பின்னாடி பார்த்துக்கிட்டே தான் வரணும், முன்னாடி பார்க்கக்கூடாது. இப்படி நிறைய அறியாமை மக்களுடைய மனசுல தேவையற்ற விஷயங்களை நிறைய நபர்கள் விதைச்சிட்டா. முதல்ல இந்த எண்ணங்களை அழிச்சிக்கிறது நல்லது. எல்லா ஆலயங்களுக்கும் எந்த ஆலயங்களுக்கு போனாலும் உட்கார்ந்து அமைதியா நிதானமா வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். நிதானம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். பொறுமை, அமைதி அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். இதை பின்பற்றினால் போதுமானது.